வணக்கம் காய்ஸ், இன்னைக்கு நம்ம குடும்பம் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இருங்க, கேம் பிளே ஒழுங்காக படிக்கல. சாரி காய்ஸ், நம்ம இன்னைக்கு குவும் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மணியை டிங் டிங்னு அடிச்சுட்டு வந்துடுங்க. ஸோ வாங்க காய்ஸ், இப்போ நம்ம எல்லாத்தையும் சொலட்டி அடிக்க போகிறோம். இன்றைக்கி பெரிய சம்பவமே இருக்குது. நம்ம எல்லாத்தையும் சொலட்டி அடிச்சுட்டு அதோ முன்னாடி ஒரு கடை தெரியுதா, அங்கே போய் பிரியாணி சாப்பிட போகிறோம். ஏ தம்பி, சாப்பிடா. இங்கே வர்றான், இங்கே ஒருத்தன் நின்றுட்டு இருக்க, வண்டியை போய் அடிக்கிறான். அடி, ஹெல்மெட் போட்டிருந்தா பெரியவனா நீ. சாப்பிட தம்பி, என்கிட்டலாம் வச்சுக்காதீங்க, வண்டி மேலே ஏறி ஒளிஞ்சுக்குவேன். ஐயோ கீழே விழுந்துட்டேனே. சரி, இந்த பக்கமாக நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் பிரசாதம் எடுத்துக்கிட்டு அப்படியே அங்கே ஒரு பஸ்ஸு மேலே ஏறி அப்படியே ஒரு மரத்து மேலே ஏறி அப்படியே ஒரு பேரிக்காய் மேலே ஏறி, சாரி கைஸ் தப்பாக சொல்லிகிட்டு இருக்கேன். பஸ்ஸு மேலே ஏறி அப்படியே இந்த பக்கமாக குதிச்சு மரத்து மேலே ஏறி பேரிக்காய் பறித்து கொண்டு போய் அந்தாண்ட கொடுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம இங்கே நின்றுட்டுருக்கோம். இப்போ கீழே இறங்கி நம்ம போக போகிறோம். போச்சுரா அடி பலம். சரி, இப்போ போயிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பிரியாணியை சாப்பிட்லாம். இப்போ போய் சூப்பராக பிரியாணி சாப்பிட போகிறோம். ஐயோ, பிரியாணி சாப்பிட்றதுக்குள்ளே இந்த பிரியாணி மண்டையனோ வேறு வந்துடுறானோ. சை அண்ணா, பிரியாணி சீக்கிரம் போடுங்கண்ணா, பார்சல் கட்டி வேணும், அப்புறமா வந்து வாங்கிக்கிறேண்ணா, அடிக்கிறானுண்ணா. போச்சுரா டே அப்பாடா, தப்பிச்சிட்டேன் எப்படியோ ஒரு வழியாக. சரி, ஓகே. சரி வாங்க கைஸ், நம்ம கரண்ட்டு கம்பியில் ஏதோ ரிப்பேர்னு சொல்லியிருந்தாங்க, நம்ம போய் அதை சரி பண்ணலாம். இங்கே ஏதோ ஒரு சோளக்காட்டு பொம்மை நிற்கிது. எவனோ டிங் டிங்னு மணி வேறு அடிச்சிட்டு இருக்கான். இங்கே பார்த்தீங்களா அந்த ஸ்கூல் பஸ்ஸு. சரி, பஸ்ஸுக்குள்ளார போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போக முடியாது. இங்கே ஒரு பொட்டி இருக்குது, அந்த பொட்டியை நம்ம எடுத்துக்கலாம். சரி, அப்படியே இந்த பக்கமாக நடந்து வரலாம். ஆனால் போலீஸ் வண்டிலாம் இருக்குது. இந்த இடத்துல ஏதோ பெரிய சம்பவம். அடச்சை, என்னடா நீங்கள் தம்பிங்களா இப்படி அடிக்கிறீங்க? நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன்டா எப்படி சுணுன்னு. எப்படி சுண்ணு ஞாபகத்தை கற்றுக்கோங்களா வெண்ணைங்களா. சுடே. தம்பி இப்படி வா. இப்படி அடிச்சு பாருங்க ஒன்றும், அதை விட்டுட்டு சும்மா சுட்டு. யாரோ காலைல கண்டினியூ பண்ணிட்டு வந்து வாந்தி எடுக்காதடா. டே தம்பி, இன்னும் ட்ரில்லு வெடிக்கிறான். புசு போட்டானோ. சரி, என்னன்னு தெரில, போவோம். சரி, அப்படியே இந்த பக்கமாக நடந்து போய் ஏதோ ஒரு வீடு இருக்குதான்னு பார்க்கலாம். யாரா பட்டம் வாங்கி படித்த சாம்பி. நீங்கள் பட்டம் வாங்கினீங்கன்னா போய் படிக்க வேண்டியது தானே. ஏன் அப்படி வந்து சில்லறையை பொறுக்கிட்டு இருக்கீங்க கீழே பொறுத்து? சரி, வர்றா இன்ஜினியர் சாம்பிலாம் வருது. வீடு கட்டிட்டு இருந்தவனோட பிடிச்சி ஊசி போட்டானோ லட்டுக்கு, அதுதான் சாம்பியாக மாதிரி வந்துட்டு இருக்கானுங்க. போச்சுரா, வண்டி வெடிச்சிருச்சுரா. நான் எப்படி என் வீட்டுக்கு போகிறது? அம்மா வண்டி வெடிச்சிருச்சுமா. ஐயோ, எங்கே போகிறதுன்னு தெரிலையே. டேய், இந்த பக்கமாக போனால் நம்ம சித்தி வீடு வரும், அதனால் நம்ம அப்படியே போகலாம். இங்கே பார்த்தீங்களா, இருக்கிற எல்லா வீடுமே நான் கட்டினது தான். அப்படியே இங்கே போயிட்டு அப்படியே இங்கே போனால் ஒருத்தன் ப்ளூ கலர் லைட் எரிய வச்சிட்ருப்பான். சரி, நல்லா இருக்கு. உதிரா கைப்புள்ள. அப்பா ஒரு அடி. சரி, வேறு எங்கேயாவது போ. ரெண்டு பேர் தான் இருக்கோம். இன்னொருத்தன் எங்கே போய் பகடா போட்டுட்ருக்கான்னு தெரில. காய்ஸ், ஏதோ பெருசாக ஒரு சவுண்டு கேட்குது. இங்கே ஏறி சர்க்கஸ் விட போகிறேன். தம்பி, வாந்தி எடுத்தவனே. டேய் நில்றா. டே அடிக்காதடா, நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். டிமால். வண்டி மேலே ஏறிட்டோம்ல. சரி, இப்போயாச்சும் போய் சோறு தின்னுவோம். ஒன்று வேற பின்னாடியே துரத்திட்டு வரணுவ. திருப்பி நம்ம போய் நம்ம இடத்துல ஒளிஞ்சுக்கலாம். ஐயோ, வண்டி உடஞ்சிட போகுது. ஐயோ, ஆண்டி பிடிங்கிக்கிச்சு ஆண்டி. அடுத்த வீடியோ நாங்கள் ஒரு படம் மாதிரி எடுத்து போடுறோம். அதுக்கான ஒரு சின்ன டீச்சரை பாருங்கள்.